தடைகள் உமக்கு எம்மாத்திரம், மரித்தோரை எழச் செய்வீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார், என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரே என்றார், என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன், கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. உன்னதர் மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தமது சிறகால் என்னை மூடி காத்து
காக்க தூதர்கள் எனக்குண்டு. வழிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு இரண்டாவது நாள் இந்த கூடுகைக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். நம்முடைய வாழ்விலே மிகவும் நேர்த்தியாக எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறார். ஆண்டவர் இந்த இடத்திற்கு நம்மை அழைத்து வந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை ஆண்டவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த கூடுகைக்காக ஜெபித்த உழைத்த
அருமையான திருச்சபையின் பிள்ளைகளுக்காகவும் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த 2வது நாள் கூடுகைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் முழங்கால் படிக்கிட்டு இந்த கூடுகையை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியா ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள் என்று சொல்லி அழைக்கிற ஆண்டவரை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மகிழ்ச்சியான மாலை வேளையில உம்முடைய சத்தத்தை கேட்கும்படியா இந்த இடத்துல நாங்கள் கூடி வர எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீங்க, நன்றி செலுத்துகிறோம். அன்று ஏதேன் தோட்டத்துல பகலின் குளிர்ச்சியான வேளையில தான் உருவாக்கின தன்னுடைய பிள்ளைகளோடு கூட பேசும்படியாக நீங்க கடந்து வந்தீங்க சுவாமி. இந்த நாளிலும் எங்களோடு கூட பேசும்படியா நீர் கடந்து வந்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். சில நேரங்களிலே ஏவாளை போல நாங்கள் ஒளிந்திருக்கிறோம், ஆதாமை போல நாங்கள் ஒளிந்திருக்கிறோம். நாங்கள் ஒளிந்திருக்கிற அந்த சூழ்நிலையிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்காக இந்த கூடுகை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக நன்றி. இந்த கூடுகை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். உம்முடைய ஊழியக்காரரை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துவீரா. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அக்கினி ஜுவாலையாக கடந்து வரட்டும். எலியாவின் வல்லமை, எலிசாவின் வல்லமை அவர்கள் மூலமாக கடந்து வருவதாக. மோசே கொடுத்த அதிகாரம் அவர்களுக்குள்ளாய் கடந்து வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மக்களையும் தொடட்டும், சுகப்படுத்தட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாடல் வேலையை நடத்தி கொடுக்கிற சகோதரருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அன்று எரிகோ கோட்டை துதியினாலே இடிந்து விழுந்தது ஆண்டவரே. ஆராதிக்கின்ற நேரத்தில் எங்களுடைய கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்தின் கட்டுகள், உலகத்தின் கட்டுகள், உலகத்தின் பெருமை என்கின்ற கட்டுகள், ஆண்டவரே உலகத்தின் நிர்விசாரம் என்கின்ற கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். மகனை வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. உங்களுடைய ஊழியர்களை ஒவ்வொருவரையும் நீ பலப்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இசைமிக்கிற மகனை உங்களுடைய கரத்திலே தருகிறோம். தூயாவியானவர் அவர்கள் பலப்படுத்துவீராக. தாவீது ஆண்டவரே அவன் கிண்ணறத்தை மீட்டின போது தூயாவியானவருடைய வல்லமை அந்த இசையின் மூலமாக கடந்து வந்தது ஆண்டவரே. அதே போலவே உம்முடைய வார்த்தையின் வல்லமை இந்த இசையின் மூலமாக இப்பொழுது கடந்து வரட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. கலந்து கொள்ள இருக்கிற ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. ஆயத்தமாய் வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் சீக்கிரமாக அழைத்து வருவீராக. இதனால் எங்கள் வாழ்க்கைக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இழந்து போன நன்மைகளை எல்லாம் திரும்ப பெற்றுக் கொள்வதற்கு இந்த கூடுகை அமையட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். நீர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து அமர்வோம். அல்லேலூயா. இப்பொழுதும் நம் மத்தியிலே இருக்கின்ற அருமையான சகோதரர் பாடல் வேலையை இந்த நேரத்திலே நமக்கு நடத்துகிறோம். அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிந்த பாடல், ஒரு புது பாடல் தான். ஆனால் எல்லாருமே பாடுற பாடல். நம்ம எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். அப்படியே ஆண்டவர் நம்ம ஆராதிக்க போகிறோம். நல்லா கரங்களை தட்டி உற்சாகமா நம்ம பாட போறோம். ஓகே, நல்லா கையை தட்டுங்களேன். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், உன் மீது சுமக்கின்றவர். உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர்.
அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவில் அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து அருகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து அருகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அவர் காணாதவர் போல இருந்தார். கப்பலின் அடித்தட்டில் அவர் காணாதவர் போல இருந்தார். எழுந்து வந்தார், அலட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அலட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. தன்னுடைய ஜனத்துக்கு ஆண்டவர் செய்கிற ரட்சிப்பை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு கூட்டமா போய் நின்று சண்டை போடுறதுக்கு வழி இல்லாம திகைச்சு நிக்கிற நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரா, குளவிகளுக்கு கட்டளையிட்டார். படிச்சிருக்கீங்களா? ஆண்டவர் என்ன பண்ணாரு? குளவிகளுக்கு கட்டளையிட்டார். அந்த குளவி எல்லாம் போகுது, இவங்க ஃப்ரீயா உள்ள போயிடுறாங்க. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களா. அல்லேலூயா. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. இந்த பாட்டு எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் சேர்ந்து கை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த போறோம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லலாம், அவர் எனக்கு முன்னால எதிரிகள் இருந்தாலும், எனக்கு முன்னால சத்துருக்கள் வந்தாலும், அந்த சத்துருக்களுக்கு நடுவே ஜெயமாய் நடத்துகிறவர். அல்லேலூயா. நல்லா கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த பாட்டை பாடும்போது நல்லா உணர்ந்து கையை தட்டி பாடணும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் என்னை மூடி மறைப்பாரே. என்னை எண்ணி துதி செய்வார், என்னடங்காத கிருபைகட்கா என்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. இந்த இயேசுவின் நாமமே என்னை எண்ணி துதி செய்வார்.
யோர்தான் புரண்டு வருமோ எண்ணற்ற வாரங்களோ, யோர்தான் புரண்டு வருமோ எண்ணற்ற வாரங்களோ, எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவனெங்கே உந்தன் விசுவாச சோதனையில், எண்ணி எண்ணி துதி செய்வார். உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, எனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, என்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசக்கு நீதியவர், என்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசக்கு நீதியவர், எனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்களேன், எனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே, என்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசக்கு நீதியவர், என்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசக்கு நீதியவர், எண்ணி எண்ணி துதி செய்வார். என்னடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம்புயமே, இந்த இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே, இந்த இயேசுவின் நாமமே, எண்ணி எண்ணி துதி செய்வார். அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தி வந்த விதம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கையை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. 2 நாளும் ஆண்டவருடைய நடத்துதலை பத்தி தான் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு வர்றோம். ஆண்டவருடைய நடத்துதல் ஆச்சரியமானது. கரங்களை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்களேன், மோசே சொல்றாரு, ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு, நான் ஒரு தூதனை உனக்கு முன்பாக அனுப்புவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படிதானே? நான் உனக்கு முன்னால ஒரு தூதனை அனுப்புவேன்னு சொன்ன உடனே மோசே அந்த இடத்துல உட்கார்ந்துட்டாரு. என்ன சொன்னார் தெரியுமா? நீங்க என் கூட வரலன்னா நான் இந்த இடத்த விட்டு போகவே மாட்டேன். கையை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்க. அவர் இருந்தார்னா, கவனிங்களேன், உங்க சூழ்நிலை நடுவில், நான் ரொம்ப அழகா இதை நான் சொல்லி தர விரும்புறேன். நல்லா கவனிங்க. உங்க சூழ்நிலை நடுவில், இப்போ நீங்க இருக்கிற சூழ்நிலை நடுவில் அப்பா உங்க கூட இருந்துட்டாருன்னா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இருக்காது. கையை உயர்த்து அல்லேலூயா சொல்லுங்க. என்னுடைய வீட்டில் நான் மூத்த பையன். சில நேரம் யோசிப்பா, ஐயோ எனக்கு ஒரு அண்ணன் இருந்திருக்க மாட்டானா, நான் அவன்கிட்ட எல்லாம் கேட்டுருவேனே, சில காரியங்களை கேட்பேனே, அப்படி கேட்கறதுக்கு எனக்கு யாரும் இல்லையேன்னு நினைச்சிருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சில நேரங்களில நீங்கள் நம்ப தகுந்த ஒரு முக்கியமான நபராய் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த தேவனை நம்ம பிடிச்சுக்கிட்டோம்னா நமக்கு பயமே கிடையாது. கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவங்க நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம வருஷத்துக்கு 2 செப்பலாவது மாத்திடுவோம். இப்போ ரொம்ப ஈஸியா கிடைக்கிறதுனால ஆர்டர் போட்டு ஈஸியா வாங்கிடுறோம். காசு கட்டி நம்ம வாங்கிடுறோம். பாருங்க, வருஷத்துக்கு 2 செப்பல். ஆனா 40 வருஷம் நடந்திருக்கிறாங்க. அவங்க செப்பல் என்ன ஆகலையா? நீங்க வாயை திறந்து சத்தமா பேசணுமே, கொஞ்சம் விசுவாசம் கம்மியா இருக்கிற மாதிரி தெரியுது. சொல்லுங்க, அவங்களுடைய செப்பல் என்ன ஆகல? பழசாகல. 40 வருஷம் அவங்க வந்திருக்கிறாங்க. நம்ம இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கினா அது சேர மாட்டேங்குது. நம்ம பெருசாயிடுறோம். அப்படிதானே? 40 வருஷம் நடந்தாங்களா, அவங்க ட்ரெஸ் என்ன ஆகல? உங்களையும் என்னையும்
திருப்தியாய் நடத்துகிற ஒருவர் இருக்கிறார். புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். எல்லா சூழ்நிலையிலையும் ஒருவேளை கண்ணீர் இருந்தாலும் அந்த கண்ணீரின் நடுவே என்னை திருப்திப்படுத்தி நடத்துகிற ஒரே தகப்பன் எனக்கு இருக்கிறார் என்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. நல்லா கையை தட்டி அல்லேலூயா. எங்கள் தேவன் நீ, எங்கள் ராஜா நீ, நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர், எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அல்லேலூயா. இந்த பாட்டு எத்தனை பேருக்கு தெரியும்? எல்லாருக்கும் தெரியும் தானே? நல்லா கையை தட்டி பாடணும். அதாவது there are two kinds of people. நல்லா கவனிங்க. ஒரு கூட்டத்துல ரெண்டு விதமான மக்கள் இருப்பாங்க. என்னன்னா, ஒண்ணு ஆளுங்கட்சி, இல்ல ஒரு ஒரு நார்மலா பொலிட்டிக்கல் ரெல்ம் எடுத்துட்டோம்னா ஆளுங்கட்சி இருப்பாங்க, எதிர்கட்சி இருப்பாங்க. அப்படித்தானே? நான் தமிழ் தானே பேசுறேன், புரியுதுல உங்களுக்கு? ரெஸ்பாண்ட் பண்ணுங்களேன். ரெண்டு கட்சி இருக்கு. என்னது? ஒண்ணு ஆளுங்கட்சி, இன்னொன்னு எதிர்கட்சி. நல்லா கவனிங்க. இப்போ ஆளுங்கட்சி தலைவர் உள்ள வந்துட்டாருன்னு வைங்களேன், ஆளுங்கட்சினால அங்க நிக்கவே முடியாது. சத்தம் போடுவாங்க, வாழ்க வாழ்கன்னு சத்தம் போடுவாங்க. ஆமா தானே? ஆனா அந்த நேரத்துல ஒரு கூட்டம் மட்டும் உருன்னு மூஞ்ச வச்சுட்டு இருக்கும். யாரு தெரியுமா? கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. யாரு? சத்தமா சொல்லுங்களேன். யாரு? இவன் பக்கத்துல இருக்கவங்க கையை பிடிச்சி, நம்ம தலைவர் வந்துட்டாரு, நீங்க ஆளுங்கட்சியா எதிர்கட்சியான்னு கேளுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையா ஆண்டவர் ஆராதிக்க விரும்புறீங்க? நல்லா கையை தட்டி அல்லேலூயா. அக்கினியில் நடந்து வந்தோ, ஆனால் சேதம் ஒன்றும் இல்லை அப்பா. தண்ணீரை கடந்து வந்தோ, நாங்க மூழ்கி போகவில்லை அப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இவை பொழுதும் விலகலப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இவை பொழுதும் விலகலப்பா. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். சொல்லுங்க. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். செங்கடலை நீர் திறந்தீ, செம்மையான பாதை தந்தீ, எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீ. செங்கடலை நீர் பிளந்தீ, நல்ல கையை தட்டி, செம்மையான பாதை தந்தீ, எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. கோலியாத்தின் கோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீ. தெரியுமா? கையை தட்டி. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டு புது இருதயம் தந்து விட்டு. கையை தட்டி சொல்லுங்களேன். பலவித சோதனையா புடமிடப்பட்டோமையா, பொன்னாக மாற்றிவிட்டு புது இருதயம். கையை தட்டி. எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து விட்டு, எங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்து. தட்டி வாய்களை திறந்து. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், எங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேத அறிஞர் இப்படி சொல்றாரு, தாவீதின் குடும்பம் அவங்க இருந்த போது அந்த தேசத்துல ஒரு ஜமீன்தார் குடும்பமா. அல்லேலூயா.
அந்த தகப்பன் நினைச்சிருந்தா தாவீதுக்கு அந்த ஆடு மேய்க்கிற வேலையை கொடுக்காம வேற வேலையை கொடுத்துருக்கலாம். ஆனா அந்த குடும்பத்துல ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்த அந்த தாவீதை ஆண்டவர் எதனால உயர்த்தினார் தெரியுமா? நல்லா கவனிங்க. அருமையான தகப்பன்மாரே, அருமையான தாய்மாரே, அருமையான சகோதர சகோதரிகளே, தம்பிமார், தங்கச்சிமார், ஆண்டவர் தாவீதை எப்படி உயர்த்தினார் தெரியுமா? அத்தனை பேரும் நான் தகுதி உள்ளவன் சொல்லி நின்ற இடத்துல தாவீதை தன்னுடைய அபிஷேகத்தினால தகுதிப்படுத்தினார். நல்லா கையை தட்டி தாவீதை அபிஷேகத்தினால தகுதிப்படுத்தினார். இந்த உலகத்துல உங்களுக்கு முன்பாக நிந்தனைகள், அவமானங்கள், தோல்விகள், உங்களுடைய வாழ்க்கையில நான் என்ன செய்ய போறேன்னுங்கிற ஒரு சூழ்நிலை நீங்க நிக்கலாம். ஆண்டவர் தன்னுடைய அபிஷேகத்தினால இந்த இரவு நேரத்துல உங்களை தகுதிப்படுத்த விரும்புகிறார். நல்லா கையை தட்டி அல்லேலூயா. எங்க தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீர். நல்ல கையை தட்டி சொல்லுங்க. எங்க தலையை எண்ணெயினா அபிஷேகம் செய்து விட்டீர். எங்க தலையை எண்ணெயினா, நல்ல கரங்களை தட்டி, அபிஷேகம் செய்து விட்டீர். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதி. கையை தட்டி சொல்லுங்களேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஆராதனை. எபினேசரே, 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 இதுவரையில் உதவினீரே. சொல்லுங்களேன். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. இதுவரையில் வாய்களை திறந்து சொல்லுங்க. ஓ, என் குடும்பத்துக்கு உதவி செஞ்சீங்க. உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. எல்ரோயி, 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 என்னை கண்டீரே நன்றி ஐயா. சொல்லுங்களேன். எல்ரோயி, எல்ரோயி, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே. ஓ ரஷதனா கதனா, யெகோவா ரப்பா, சுகம் தந்தீரே. நன்றி ஐயா. சுகம் தந்தீரே. நன்றி. பலன் தந்தீரே, பலன் தந்தீரே. நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு, நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து, முழு பலத்தோடு ஆராதனை 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 ஆராதனை. ஏகோபித்து சொல்லும் ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஓ ஆராதனை 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 ஆராதனை. Thank you master. ஆராதனை ஆராதனை. நன்றி ஆண்டவரே. ஆராதனை 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 ஆராதனை. நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு உமக்கு ஒருவருக்கே துதி கன மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. உமக்கு ஒருவருக்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். அல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த உலகத்துல நீங்க எங்க இன்டர்வியூ போனாலும், வேலை பாக்குறவங்க கிட்ட கேளுங்க, நீங்க எங்க இன்டர்வியூ போனாலும் உங்களுடைய தகுதி எப்படி இருக்குன்னு பார்த்துதான் வேலை கொடுப்பாங்க. ஆமா தானே? ஆமா தானே? நான் தப்பா சொல்லல. எங்க நீங்க வேலை கேட்டு போனாலும் நீ என்ன படிச்சிருக்கப்பா, அந்த வேலைக்கு ஏத்த படிப்பு படிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆனா தகுதியை பார்க்காம உயர்த்துகிற ஒருவர் இருக்கிறார். உங்களுக்கு புரியல பாருங்க. தகுதியை பார்க்காம உயர்த்துகிற ஒருவர் இருக்கிறார். அல்லேலூயா. என்னுடைய 12th மார்க்கு, என்னுடைய 12th ஸ்டாண்டர்ட்ல ஒரு நாள் நாங்க எங்க குடும்பமா உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். எங்க மாமியாரு,
என்னுடைய ஒய்ஃபு அவங்க மார்க்கு கிட்டலாம் நம்ம ஏணி வச்சாலும் எட்ட முடியாது. 1091 மார்க்கு அங்கெல்லாம் ஏணி வச்சா கூட எட்ட முடியாது என்னால். அப்படியே பேசிட்டு இருக்கிறோம், திடீர்னு 12th மார்க்கை பற்றி பேச ஆரம்பித்தோம். பேசும்போது எனக்கு முன்னால் என்னுடைய மாமியார் அந்த சைடு உட்காந்துருக்காங்க. அவங்களும் சொன்னாங்க மார்க்கை. 12th மார்க் அவங்க சொன்ன உடனே அந்த இடத்த இருந்து நான் எழுப்பி வெளியே போயிட்டேன். ஏன் தெரியுமா? எங்க மாமியாரை விட எனக்கு மார்க்கு கம்மி. ஆனா ஆலயத்துல நான் செய்த தவறை ஒத்துட்டு இந்த மாதிரி ஒரு அந்த ஆலயத்துக்கு முன்னால இருக்கிற அந்த பிரகாரத்துல போய் விழுந்து கிடந்து அழுது, ஆண்டவரே நான் தப்பு செஞ்சுட்டேன், என்னை உயர்த்துங்க ஆண்டவரேன்னு சொல்லும் போது, நாகர்கோயில்ல ஸ்காட் கிறிஸ்டியன் காலேஜில் நான் எனக்கு பிஏ இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு சீட்டு கிடைச்சது. எப்படி கிடைச்சது தெரியுமா? எனக்கு முன்னால் ஒரு சகோதரி, என்னுடைய கிளாஸ்மேட், சரியா, அவங்க நின்னாங்க. பிரின்சிபல் ரூமில் நாங்கள் நிற்கிறோம். அந்த சகோதரி சொல்கிறாங்க, உன்னுடைய மார்க் என்னம்மா அப்படின்னு பிரின்சிபல் கேட்ட உடனே அந்த சகோதரி சொன்னாங்க 153 மார்க்கு 200க்கு, சரியா, 200க்கு 153 மார்க்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிரின்சிபல் சொன்னாங்க, நீங்கள் நல்லா டியூஷன் வச்சு படிச்சிருமா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பின்னால் யார் நிற்கிறேன்? நான் நிற்கிறேன். நான் வெறும் 97 மார்க்கு. நான் நினச்சேன், சத்தியமாக அந்த காலேஜில் எனக்கு என்ன கிடையாது, 153 எடுத்தவங்களே டியூஷன் வச்சு படிக்கணும்னா எனக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நினச்சேன். நடந்தது என்ன தெரியுமா? அந்த இடத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு இடத்தை தந்தார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். நான் ஒரு இங்கிலீஷ் பேச ஆசைப்பட்டேங்க. ஆனால் ஆண்டவர் என்னுடைய வேதாகமத்தின் மொழிகளை எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் படிக்க ஆரம்பித்தேன். ஒரு நாள் ஃபாதர் பெர்க்மன்ஸ் கூட என்னுடைய பைபிள் காலேஜ் ஸ்டேஜில் நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி ஒரு மைக்கை பிடிச்சிட்டு அழுதுட்டேன். அவரும் ஓடி வந்து அப்படியே கட்டி பிடிச்சிட்டாரு. நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கு ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. என்னுடைய முதுகு பகுதியெல்லாம் நனைஞ்சிருச்சு. உடனே அவரும் அழ ஆரம்பிச்சிட்டாரு. என்ன தெரியுமா? இதே மாதிரி ஒரு கயிறை பிடிச்சிட்டு ஒரு மாட்டை பிடிச்சிட்டு நாங்கள் எங்கள் வீட்டில் 3 பசங்க, 3 பேர் கையிலையும் ஒவ்வொரு மாடு இருக்கும். ஒவ்வொரு வாய்க்காலாய் நாங்கள் அலைந்தோம் மேய்க்கிறதுக்கு. ஆண்டவர் இன்றைக்கு எவ்வளவா என்னை உயர்த்தி வைத்திருக்கிறாருங்கிறத நான் நினைக்கும் போது அந்த இடத்துல என்னுடைய கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் வந்தது. நீங்க உங்க சூழ்நிலை எதுவா இருந்தாலும் சரி, ஒருவேளை உங்களுக்கு தகுதியே இல்லாட்டாலும் சரி, அந்த இடத்துல இருந்து உங்களை தூக்கி நிறுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். எல்லாரும் நல்லா கையை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. உம்மை முழு உள்ளத்தோடு சத்தமா பாட போறோம். முழு மேலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை. கையை தட்டி பாடுங்க பார்க்கலாம். ஆராதனை 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 ஆராதனை. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. சொல்லுங்களேன். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. தைரியமா சொல்லுங்க. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. என் தொழில அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விஷயம். எல்லாரும் கையை தட்டி பார்க்கலாம். எல்லாரும் கைகளை தட்டி வாய்களை திறந்து இந்த இரவு நேரத்துல தேவன் ஒரு உயிர் மீட்சியை கொடுக்க போகிறார். Thank you Lord. ராஜா நான் அதை தினம் யோசிப்பவர். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். வாழ்க்கையிலே கஷ்டப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கஷ்டப்புகள் கலந்துட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட. சொல்லுங்களேன். மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. 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 கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு.
நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து தைரியமா சொல்லுங்க. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். இன்றே நான் காண்பேன், இன்றே நான் கரங்களை தட்டி கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். அறிக்கையிடுங்கள், கலங்கிடவே மாட்டேன், நான் கலங்கிடவே மாட்டேன். என் இயேசு கைவிட மாட்டார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலை நீங்க சொல்லும் போதே ஓ தேவ நன்மை வெளிப்படுகிறது. நீங்க சொல்லும் போதே ஓ என் துக்கம் சந்தோஷமா மாறும் சொல்லும் போதே மாறும். எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடு. கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நல்ல கைகளை தட்டி நல்ல வாய்களை திறந்து ஓ என்னை கைவிடாத நேசர், என்னை கைவிடாத நேசர், என்னை கைவிடாத நேசர். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஓ நான் உடைந்து போயின நிலையில வந்திருந்தாலும், நான் உருகுலைந்த நிலையில வந்தாலும், என்னுடைய அடிஸ்தானத்துல வந்து என்னை கையை பிடிச்சு உயர்த்தி நிறுத்துகிற நேசர் இருக்கிறார். ஓ நான் தோற்று போன இடத்துல இருந்தாலும் என் நிந்தையை மாற்றி ஓ மற்றவர்களுக்கு முன்பதாக என்னை தலை நிமிர செய்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து சொல்லுங்களேன். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுப்பி இருக்கலாமா? எல்லாரும் எழுப்பி இருக்கலாமா? வாயை திறந்து சொல்ல போறோம். நான் நெருக்கப்பட்டு இருந்தாலும் நான் ஒடுங்கி போவதில்லை. என் தேவன் என்னோடு கூட இருக்க சர்வ வல்லவராய் இருக்கிறார். Thank you Lord, hallelujah. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் என்னை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் என்னை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் கிருபை. தேவன் தெளிவா சொல்றாரு. தேவன் தெளிவா அப்படியே துதி நிலையில இருங்க. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டு இருக்கிறார் சபைக்கு. ஒரு சிலரை நீ அடையாளம் கண்டு கொள்வதற்காக மாத்திரமே ஒரு சில நிந்தைகளை ஆண்டவர் உன் வாழ்க்கையில அனுபவித்தார். சவுல் யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்வதற்காக மாத்திரமே நிந்தை அனுப்பப்பட்டது. ஓ யோனத்தான் யார் என்பதை அடையாளம் கண்டு கொள்வதற்கு நிந்தைகள் அனுப்பப்பட்டது. உன் வாழ்க்கையில இதுவரை கடந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒரு சிலரை நீ புரிந்து கொள்வதற்காக இனிமேல் என் தேவனுடைய உயர்வு உன் வாழ்க்கையில ஆரம்பிக்க போகிறது. புரிஞ்சவங்க எல்லாம் நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து, நல்ல கைகளை தட்டி வாய்களை திறந்து, அவர் என் கூட இருக்கிறதுனால சொல்லுங்க, அவர் என் கூட இருக்கிறதுனால என்னுடைய தொழிலில் என்னுடைய விவசாயத்தில் என்னை அசைக்க ஒருவராலும் முடியாது. ஓ அவர் என்னுடைய இரட்சணிய கொம்பா இருக்கிறதுனாலே நான் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து ஓ thank you Lord. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை. நல்ல கையை தட்டி பாடுங்களேன். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சத்துரு சோதனை பட்சிக்க வேண்டும், பக்கனம் தாவீதின் தேவன் நமக்கு அக்கினி சோதனை பட்சிக்க வந்தும், பக்கனம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே.
அவர் கிருபை. நல்ல கரங்களை தட்டி ஆராதிக்கும் போதே விடுதலை. துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியா. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவரின் பாதையில் ஒளியா. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை. சொல்லுங்களேன், என் குடும்பத்தை நடத்தினார். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. என்னை நடத்தினார். சொல்லுங்க, இதே ஊரில் என்னை தலைநிமிர செய்தாரே உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளதே. ஓ சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார். முற்றும் நல்லா விட்டு கொடுத்து கரங்களை தட்டி ஓ தேவ மகிமை இறங்கி கொண்டிருக்கிறது. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை, இயேசுவின் நாமத்தினால தேவன் அளிக்கிற பலன், தேவன் அளிக்கிற பலன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்த பாவம் நீக்கிற்றேன், அந்த இந்த நாளில் எந்த பாவம் நீக்கிற்றேன். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். சொல்லுங்க வாய்களை திறந்து. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு, ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். அந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே, அந்த நல்ல இயேசு எந்த சொந்தமானாரே. ஓ சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம். நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து அபிஷேகம் பெற்ற பிள்ளைகள் நல்ல கரங்களை தட்டி உரத்த சத்தத்தோடு, உரத்த சத்தத்தோடு ஓ என்னை நடத்துகிறவர். ஓ சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை. ஓ தெய்வீக விடுதலை, தெய்வீக விடுதலை, தெய்வீக சுகம் கடந்து வருகிறது. ஓ இதுவரை நடத்தினவர் இனிமேலும் நடத்த சர்வ வல்லவராய் இருக்கிறார், இனிமேலும் நடத்த சர்வ வல்லவராய் இருக்கிறார். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால தெய்வீக விடுதலை என் ஜனத்தின் மேல இந்த இரவு நேரத்தில் நல்ல கரங்களை தட்டி வாய்களை திறந்து. எரிகோ உனக்கு முன்பாக நிற்பதில்லை, எரிகோ உன் துதிக்கு முன்பாக நிற்பதில்லை. யோர்தான் உனக்கு முன்பாக நிற்க முடியாது. யோர்தான் இரண்டாக பிரிந்து போகும். ஆதலால் உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் ஒரு வழியாய் வந்தால் 7 வழியாய் திருப்பி அனுப்பப்படுவார்கள். உன்னோடு கூட இருக்கிற தேவன் தாமே இதை செய்ய சர்வ வல்லவராய் இருக்கிறார். புரிஞ்சவங்க நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி. இங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அவர் மாத்திரமே மகிமை செலுத்துங்க, அவருக்கு மாத்திரமே மகிமை செலுத்துங்க. ஓ என்னை உயர்த்தி வைத்த தேவன், இதே தேசத்துல என்னை தலை நிமிர்ந்து நிற்க செய்த தேவன். இந்த உலகத்துல என்னை பார்த்து நினைத்தார்கள் இவன் குடும்பம் முடிஞ்சிடும், இவன் பிள்ளைகள் முடிந்து போவார்கள் என்று நினைத்த இடத்துல என் கையை பிடிச்சு உயர்த்தி மற்றவர்களுக்கு வழிகாட்டலாய் வைத்த தேவன் அவர் சர்வ வல்லவர். நல்ல உரத்த சத்தத்தோட கரங்களை தட்டி ஓ தேங்க்யூ, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா, தேங்க்யூ லார்ட். 2 கரங்களை உயர்த்தி பிடிச்சு சொல்லுங்க பார்க்கலாம். 2 கரங்களை உயர்த்தி பிடித்து உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உண்மையான இருதயத்தோடு அருமையான தாயே தகப்பனே 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. உயர் அடைக்கலத்தில் என்னை வைத்தவரே, உந்தன் நாமத்தை நம்பிடுவே. உம்மை அல்லாதி பூவில் யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வம்
உம்மை அல்லாது பூவி யாரையும் நம்பி உயிருள்ள தெய்வம் நீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி பிடித்தவர்களாக அப்படியே ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர் ஆண்டவரே. ஒரு துணி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம மற்றவங்க துணி போடுறத பார்த்து ஐயோ எனக்கு இப்படி ஒரு நாள் வராதான்னு ஏங்கின நேரத்துல அவர்களுக்கு கண்களுக்கு முன்பதாக ரெண்டு துணிகள் இல்ல, என் பிள்ளைங்க நாங்க எல்லாம் துணி எடுத்து போட்டு சந்தோஷமா அந்த பண்டிகையை கொண்டாட வைத்தீரே. ரெண்டு கரங்களை உயர்த்தி, ரெண்டு கரங்களை உயர்த்தி, ஹல்லேலூயா, ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? தேங்கிலோ மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மண்ணுக்கு மண்ணாவை அழிப்பதும் லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். ஒரு சில சொல்லலாமா? பலனுள்ளவன் பலனற்றவன், பலனுள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். சில நேரத்துல அவங்கள போல ஞானம் எனக்கு இல்லை, ஆனா நீர் என்ன கையை பிடிச்சு உயர்த்தினீர் ஆண்டவரே. கையை பிடிச்சு நீங்க உயர்த்தினீங்களா ஆண்டவரே. இந்த உலகம் இவனுக்கு இவ்வளவுதான் அறிவு, இவ்வளவுதான் ஞானம்னு என்ன உதாசீனப்படுத்தின இடத்துல நிந்தைகளின் நடுவே என் கொம்ப உயர்த்தினீர் ஆண்டவரே. கையை உயர்த்தி சொல்லுங்க, ஞானமுள்ளவன் ஞானமற்றவன், ஞானமுள்ளவன் ஞானம் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். நம்ம மட்டும் சொல்லலாமா? நீங்க மட்டும் சத்தத்தை உயர்த்தி சொல்ல போறீங்க. பிடிச்சவங்க ரெண்டு கையை உயர்த்தி பிடிங்க. நம்முடைய கரங்கள் உயர்த்தப்படும் போது நம்முடைய துதி உயர்த்தப்படுகிறது. ரெண்டு கரங்களை உயர்த்தி பிடித்து, இந்த உலகத்துல நான் பணம் உள்ளவன், நான் என்கிட்ட சொத்து செல்வாக்கு நிறைய இருக்குன்னு சொன்ன குடும்பங்களுக்கு நடுவே ஒண்ணுமே இல்லாத எனக்கு இவ்வளவு பெரிய ஐஸ்வர்யத்தை தந்தீரானவரே. கையை உயர்த்தி சொல்லுங்களேன். பணம் உள்ளவன் பணமற்றவன், சத்தமா சொல்லுங்க. பணம் உள்ளவன் பணம் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பணம் உள்ளவன் சொல்லுங்களேன். பணம் அற்றவன் பணம் உள்ளவன் பணம் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு காரியம். அப்படியே நின்றவனமாக ரெண்டு கரங்களை உயர்த்தி பிடித்து, உங்க குடும்பத்திலையும் எங்க குடும்பத்திலையும் நம்முடைய கிராமத்தில் இருக்கிற குடும்பங்களில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக, அடுத்த தலைமுறைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே, நாங்க இவ்வளவு தூரம்
சம்பாதித்து கஷ்டப்பட்டு ஓடி வந்துட்டோம். என்னுடைய தலைமுறைகள் கெட்டு போக கூடாது, என் வயிற்றுல பிறந்த பிள்ளைங்க கெட்டு போக கூடாது, என் குடும்பம் கெட்டு போயிடக்கூடாது. 2 கையை உயர்த்தி உங்க குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்களேன். என் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எங்க சபையை சார்ந்த வாலிபர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். எங்க குடும்பத்தை சார்ந்த வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மது பழக்க வழக்கம் அடிமையாக்க கூடாது. வாயை திறந்து சொல்லுங்க. மது பழக்க வழக்கம் அடிமையாக்க கூடாது. போதை வஸ்துகளுக்கு பின்பதாக என் பிள்ளைகள் போக கூடாது. என் சபைக்கு வர்ற பிள்ளைங்க போக கூடாது. சத்தத்தை உயர்த்தி கேளுங்கம்மா. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என் குடும்பம் கர்த்தரை உயர்த்தணும். என் குடும்பம் சபை நடுவே உயர்ந்து நிற்கணும். என் குடும்பம் தேசத்துல உயர்ந்து நிற்கணும். வாயை திறந்து சொல்லுங்க. என் பிள்ளைகளை சத்துரு தொடக்கூடாது. இந்த இரவு நேரத்தில் சபை நடுவே என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் திறப்புல நிற்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் ஒரு பரிபூரண விடுதலை, ஒரு வேலி அடைத்து பாதுகாக்கிற பாதுகாவல என் சபை நடுவே, என் குடும்பத்தின் நடுவே, என் பிள்ளைகளுக்குள்ள ஏற்படுத்த போகிறதற்காக நன்றி. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி இயேசுவே நாமத்தினால, இயேசுவே நாமத்தினால ஒரு பரிபூரண விடுதலை பிள்ளைகளுக்குள்ள உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த லவ், இந்த பெண்களுக்கு பின்னால சுத்துறது, இந்த ஆண்களுக்கு பின்னால சுத்துறது இயேசுவின் நாமத்தினால மறைந்து போகட்டும். இந்த மொபைலை வச்சுட்டு சுத்துறது இயேசுவின் நாமத்தினால ஒளிந்து போகட்டும். அப்படியே கரங்களை உயர்த்தி எங்க கிராமத்துக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு ட்ரை லேண்ட் தான், ஆனா எங்களை செழிப்பாக்க உங்களால கூடும். வனாந்தரத்துல ஜனங்களை போஷிக்க கூடுனா எங்களை போஷிக்க முடியும். உங்களால மாத்திரம் தான் முடியும். சொல்லுங்க. எங்க விவசாயம் செழிக்கட்டும் ஆண்டவரே, எங்க குடும்பங்கள் செழிக்கட்டும் ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபத்துல நாங்க சிறந்து விளங்கணும். ஜெபத்துல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஜெபத்துல ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும். ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ஒரு growth உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு விடுதலையும் ஒரு ஜெயமும் ஜனங்கள் மத்தியில உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினால இந்த வடிவால்புரம் கிராமத்தில் தேவனுடைய சத்தம் எழும்பட்டும். துதியின் சத்தம் எழும்பட்டும். ஜெபத்தின் சத்தம் எழும்பட்டும். வேத வாசிப்பின் சத்தம் எழும்பட்டும். ஹல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் கூட எங்களுடைய சேகரத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 6 சபைகள், 6 சபைகளும் அற்புதங்களை ஆதி அப்போஸ்தல காலத்துல எப்படி நடந்ததோ எங்க சபைக்குள்ள நடக்கணும். அவைகள் வாயை திறந்து சொல்லுங்களேன். வியாதியோடு வர்றவங்க திரும்ப வியாதியோடு போக கூடாது. இயேசு இல்லாம உள்ள வர்றவங்க இயேசுவை பெற்றுக்கொண்டு போகணும். ஒரு ரட்சிப்பின் சபையாய், ஒரு பெருகுகிற ஒரு சபையாய், ஒரு அற்புதங்கள் அடையாளங்களை நடப்பிக்கிற ஒரு சபையாய், தேவ ஆவியினால நடத்தப்படுகிற சபையாய் எங்கள் சபைகள் மாறணும். விசுவாசிக்கிறவன் நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து எங்க சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதல் தீ எரியட்டும் ஆண்டவரே. எங்க சபையில ஒரு தேவனுடைய வல்லமை கடந்து வரட்டும். வாலிபர்கள் மேல, சிறுவர்கள் மேல, முதிய வயதுள்ளவர்கள் மேல தேவனுடைய பரிசுத்த அக்கினி கடந்து வருகிறதற்காக நன்றி. 2 கையை உயர்த்தி, 2 கையை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இதை சொல்லிட்டு நம்ம உட்காரலாமா? நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீங்க மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும், நீங்க மாத்திரம் போதும் சபைக்கு. யெகோவா ஈரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், உம் தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர், என் தேவையெல்லாம். 2 கரங்களை உயர்த்தி பிடித்து சத்தத்தை உயர்த்தி
நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அன்பின் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும் என்று சொல்லி எங்களை அர்ப்பணிக்க நீர் கிருபை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. தொடர்ந்து நீர் பேசும், அர்ப்பணித்து எங்களை பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து அமருவோம். நம்மை நேசிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் மீண்டுமாக நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய அழைப்பை ஏற்று நம் மத்தியிலே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிற சகோதரர் ஜெசுராஜ் அண்ணன் அவர்களை நான் சேகரத்தின் சார்பாக அன்போடு வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே போல பாடல் வேலை, கீபோர்ட் இசைக்கும்படியாய் அழைத்தன்மையான சகோதரர்களையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். அனைத்து சபை ஊழியர்களையும் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த திருச்சபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த சில மாதங்களுக்கு முன்பதாக சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்களை தொடர்பு கொண்டோம். இதற்கு மூல காரணமாக இருந்தது நம்ம சகோதரர் சித்திரை, நம்ம வடிவாள்புரம் திருச்சபையை சேர்ந்த சகோதரர் சித்திரை. அவங்க வெளியே இருக்கிறாங்க. அங்கேருந்து நம்ம அவர்களை தொடர்பு கொண்டோம். அதற்கு பின்பு அலுவலகத்திலிருந்து என்னை தொடர்பு கொண்டார்கள். இந்த நாளில் நான் வர முடியாது, நவம்பர் மாதம் நாம் வைக்கிறோம் வாரோம் அப்படின்னு சொன்னாங்க. மகிழ்ச்சியாக தான் இருந்தது. ஆனால் சில சூழ்நிலைகள், சில காரணங்கள் நிமித்தமாக அவர்களை நம்ம அதற்கு பின்பதாக ஃபாலோ பண்ண முடியலை. ஆண்டவருக்கு சித்தமானால் வருகிற வருடத்திலே சகோதரர் மோகன் சி லாசரஸ் மூலமாக இந்த பகுதியிலே ஆண்டவர் ஒரு பெரிய கன்வென்ஷன் கூடுகையை நடத்தி கொடுப்பார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அவங்க சொன்ன போது, நான் இப்பொழுது இந்தியாவில் கன்வென்ஷனை நாங்கள் கொடுக்கறதில்லை, நாங்கள் நடத்துகிறதே இல்லை, ஆனால் நீங்கள் கேட்குறீங்க, நாங்கள் உங்களுக்கு தாரோம், நவம்பர் மாதத்திலே தருகிறோம் என்று சொன்னாங்க. அது நமக்கு சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள், சில காரணங்கள் இருந்தது, அதனால முடியலை. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் ஆண்டவர் ஏதோ ஒரு திட்டத்தின் அடிப்படையில் சகோதரர் ஏசுராஜா அண்ணனை நம் மத்தியிலே அழைத்து வந்திருக்கிறார். அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை ஆண்டவர் நம் மத்தியிலே நிச்சயமாக நிறைவேற்றுவார். இதற்காக ஜெபித்த, இதற்காக உழைத்த அருமையான திருச்சபையின் பிள்ளைகள் யாவருக்கும் நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக நம்முடைய சபை ஊழியர் அவர்களுக்கும் நான் நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எது சொன்னாலும் ஓகேயா செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வேதமலரனை அவர்களுக்கும் நன்றியை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சபை ஊழியர்கள் நம்ம மத்தியில் இருக்கின்ற ரவி சார் மற்றும் சாமுவேல் சார் மற்றும் மற்ற சபை ஊழியர்கள் யாவருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ராத்திரி 11 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் கால் வருதுன்னா அது நம்ம சித்திரை மாத்திரம்தான் இருக்கும், வேற யாரும் காலம் வராது. அவர் தான் ஃபோன் பண்ணி ஐயா என்ன அப்படின்ட்டு வாரத்துக்கு ஒரு தடவை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவருடைய காலை நான் அட்டன் பண்ணும்போது, நம்மளை யாரும் விசாரிக்கலையே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது, ஒரு விசுவாசியாக என்னை அதிகமாக உரிமையோடு ரொம்ப அநேக காரியங்களை பகிர்ந்து கொள்கிற தம்பி, அதற்காக நான் தேவனை சோஸ்தரிக்கிறேன். தம்பி, நீ எல்லாம் சொல்ற பேசுற, நீ வருவியா வர மாட்டியான்னு கேட்டேன். போன வருஷமும் ஏமாத்திட்டு இந்த வருஷம் ஐயா உங்களுக்கு நான் டிக்கெட் அனுப்பி விடுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாரு. அந்த அளவிற்கு ரொம்ப பாசம் நிறைந்த அருமையான தம்பி. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இன்னும் நம்முடைய திருச்சபை ஆதி அப்போஸ்தலர் திருச்சபையாக மாறுவதற்கு ஆண்டவர் நிச்சயமாக உதவி செய்வார். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம், ஆண்டவருடைய பாதத்திலே நாம் காத்திருப்போம். நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை காலை 10 மணிக்கு ஞான ஸ்நானம் மற்றும் திருவிருந்து ஆராதனை நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும். அதற்காக நீங்கள் யாவரும் ஜெபிக்கவும் அதிலே ஜெபத்தோடு பங்கு பெறும் நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை பிற்பகல் 2:30 மணிக்கு நம்முடைய ஆனந்த பண்டிகை ஆராதனை இந்த இடத்திலே நடைபெறும். அதிலும் நாம் யாவரும் ஜெபத்தோடு பங்கு பெற நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். அருமையான ஊழியரை அன்போடு உபசரித்து தன்னுடைய வீட்டிலே தங்க வைத்து அவர்களை எல்லா விதத்திலும் கவனித்து கொண்டு ரவி சார் அவர்களுக்கு நான் நன்றியையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது ஒரு சிறப்பு பாடல் சகோதரர் ரவி சார் அவர்கள் பாடுவார்கள். அப்பொழுது
நம்மை நம்முடைய காணிக்கை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போம்.